சலாம். இட்லி தோசை எவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியமா இருந்ததோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமா கெட்டு போயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வயசுல 20 வயசுக்குலாம் என்ன செய்வாங்கன்னா, கருத்து தெரிஞ்சு 10 வயசுக்குலாம் பார்த்துருக்கேன் நான். 15 வயசுல எங்க அம்மாலாம் என்ன செய்வாங்க, வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இட்லி மாவு அரைக்கணும்னா அரைச்சி குடக்கல்ல அம்மிக்கல்லையோ குடக்கல்ல அரைச்சி அதை இன்னைக்கு அரைச்சி இன்னைக்கு தான் ஊற்றுவாங்க. நேற்று அரைச்சி வச்சுக்குவாங்க ஒரு மண்ணு பானையில் அரைச்சி வச்சு அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்து அந்த மண்ணு பானை மேலே கொண்டு வந்து அந்த இட்லி மாவை வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் மக்கானில் காலைல எடுத்து சுடுவாங்க, நைட்டு சுடுவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, இன்னொரு நாள் வச்சுருப்பாங்க அந்த மண்ணு பானையிலேயே. அந்த மண்ணு பானையில் வந்து கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும், கொஞ்சம் ஒரிஜினல் புளிப்பு கொடுக்கும், கெமிக்கல் எல்லாம் ஒரிஜினல் புளிப்பு கொடுக்கும். அந்த மண்ணு பானையை வச்சு தண்ணிக்குள்ளே வச்சு இறக்கிடுவாங்க. தண்ணியில் இறக்கி அந்த மண்ணு பானை வச்சு மூடிடுவாங்க. அது வந்து நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நாள் இல்லை 2 நாள் அவ்வளோதான், அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க. மண்ணு பானையில் அதுவும் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன செய்கிறோன்னா, நம்ம ஐஸ் பொட்டி ஃப்ரிட்ஜு வந்து நம்முடைய சவப்பொட்டின்னு ஒன்று இருக்குது நம்ம வீட்டில். எல்லா ஜாமானையும் கொண்டு வந்து வச்சிருந்து இன்னைக்கு ஆக்கி இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு வச்சிருந்து அது 15 நாள் சென்று எடுத்து சாப்பிட்றது ஐஸ் பொட்டியில். 10 நாள் சென்று எடுத்து சாப்பிட்றது சுடு கட்டி. இந்த புளிப்பு தன்மை நீங்கள் ஒரு மாவை அரைச்சி நம்ம வந்து வெளியில் வச்சு சாப்பிட்டா 3 நாள் தான் சாப்பிடலாம். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. 2 நாள் தான் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு மேலே சாப்பிடணும் புளிப்பு கெட்டு போயிடும், பாயசனம் மாறிடும். ஆனால் ஐஸ் பொட்டியில் வச்சதுக்கப்புறம் அந்த பொட்டியில் வச்சதுக்கப்புறம் ஒரு புளிப்பு வராது, ஒன்றுமே வராது, அப்படியே இருக்கும். எவ்வளவு கெடுதல் ஒன்றும் ஆரம்பிக்கும், அது நல்லதில்லை. இப்போ முன்னெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து நம்ம ஒரு காலத்தில் என்ன செஞ்சோன்னா, தீபாவளி, பொங்கல் பண்டிகைகள், பெருநாள் பண்டிகைகள், இதே மாதிரி ஏதாவது பண்டிகைகள் காலத்தில் தான் அது வந்து நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக சமைச்சு சாப்பிடுவாங்க இட்லி தோசை. டெய்லிலாம் சமைக்க மாட்டாங்க. முன்னெல்லாம் என்ன செய்வாங்க, நீச்சோறு, பழைய சோறு, கஞ்சி, ஏதாவது கஞ்சி, கேவுரு கஞ்சி, கோதுமை கஞ்சி, அரிசி கஞ்சி, ஏதோ கஞ்சி, கூழ், இப்படி தான் சாப்பிட்டோம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்னாச்சுன்னா, காலையிலே எடுத்தோன்னே இட்லி தோசை ஆகிட்டு, டிஃபன் ஆகிட்டு. எதுக்கு நல்லது, அது நல்லதா? இப்போ உள்ள உடம்புல சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கும், முதியோர்களுக்கும், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இட்லி தோசை தான் கொடுக்குறோம். அது எவ்வளோ கெடுதல். டெய்லி இட்லி தோசை என்னமோ நல்லது மாதிரி, உடம்பு ஆரோக்கியத்தை மாதிரி. உடம்பு ஆரோக்கியமே கிடையாது அது. அது மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், நம்ம வீட்டில் முதியோர்கள், சுகர் பேஷண்ட் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து இட்லி தோசை கொடுக்காதீங்க. இளஞ்சிட்டு சாப்பிடலாம், 20 வயசு 30 வயசு அவங்க சாப்பிடலாம். ஆனால் வயசானவங்களுக்கு, சுகர் உள்ளவங்களுக்கும், சுகர் பேஷண்ட்டுக்கும் தயவுசெய்து இந்த சாப்பாடை கொடுக்காதீங்க, இட்லி தோசை கொடுக்காதீங்க. மீண்டும் அது சுகரை குறைக்க முடியாது, ஏறிக்கிட்டு தான் போகும். மாத்திரையை போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, மாத்திரையை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இட்லி தோசை ஆபத்தானது, கொடுக்காதீங்க. இட்லி தோசை கிடையாது, நமக்கான உணவு கிடையாது. அது உணவு யார் சாப்பிடலாம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், அவ்வளோதான். டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது. மாவை வந்து அரைச்சி கொண்டு வச்சுறாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு மாவு வாங்கி சாப்பிடுங்க. இட்லி மாவு கடையில் அரைச்சது வாங்கி சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு அரைச்சி கொடுக்குறாங்களா, இன்னைக்கு ஒரு நாள் வச்சிங்க, மக்கால சட்டியில் வச்சு தண்ணியில் வச்சு மக்கால ஒரு நாள் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதை ஐஸ் பொட்டியில் வச்சு சூடு வச்சு ஐஸ் பொட்டியில் வச்சு சாப்பிட்டோம்னா அது உடம்பு கெடுதல், நல்லது இல்லை, உடம்பு ஆரோக்கியம் இல்லை. புரிஞ்சுக்கிங்க தயவுசெய்து. இட்லி தோசைனால தான் உடம்புக்கு கெடுதலே. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுகரு, ப்ரெஷரு, பிபி இதெல்லாம் இருந்துச்சா? மருந்து சாப்பிட்டாங்களா? கிடையாது. இன்ன வரைக்கும் 50 வயசாச்சு, இன்னும் நானும் சாப்பிடல. ஏன்னா இந்த 20 வயசு வரைக்கும் சாப்பிட்ட பாருங்க தெம்பான சாப்பாடு. என்னுடைய காலத்தில், என்னுடைய வயசில், எனக்கு 51 வயசு ஆக போகுது. அந்த என்னுடைய வயசில் 20 வயசு வரைக்கும் சாப்பிட்ட பாருங்க, 25 வயசு வரைக்கும் அந்த உணவு, ஆரோக்கியமான உணவு. அந்த உணவு தான் இன்னைக்கு எனக்கு காந்து பண்ணிக்கிட்டு இருக்கு உடலை, எந்த சீக்கிரம் இல்லாமல். ஆனால் இப்போ சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு 20 வயசுல சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், எல்லாம் வந்துடும் சீக்கிரமாக. வரதுக்கு காரணம் உண்டு. இந்த இட்லி தோசை தான் பிரச்சனை. இட்லி தோசை ஆபத்து, சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா அன்னைக்கு உள்ளதை அன்னைக்கே அரைச்சி அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க. இல்லையா தூக்கி ஊற்றிடுவீங்கள. 30 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, ஒரு 10 தோசை 7 தோசை விட்றீங்களா, தூக்கி பாக்கி கீழே ஊற்றிடுங்க. சாப்பிடாதீங்க, ஐஸ் பொட்டியில் வச்சு சாப்பிடாதீங்க, தயவு சாப்பிடாதீங்க, சவு பொட்டியில் வைக்காதீங்க. உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை, நல்லது இல்லை. இட்லி தோசை சாப்பிடாதீங்க தயவு செய்து. மக்களுக்கு, அதுவும் வீட்டில் உள்ளவங்களுக்கு, முதியோர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காதீங்க. தயவு ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு, முதியோர் உள்ளவங்க, மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. மக்களுக்கு யாருக்கா பகிருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.